ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னாக்கா, இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். நம்ம ஏதோ ஒரு நோய்க்காக நம்ம போய் ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னா, அந்த மாத்திரை அவங்க தர்றது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேயும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். ஆனால் அப்படி பண்ண மாட்டாங்க நம்ம ஜனம். ஏன்னா எங்கள் வீட்டில் நடக்கிறதே எனக்கு தெரியும். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு இந்த மூச்சு ப்ராப்ளம் இருக்குது. மூச்சு விட முடியல அவருக்கு. ரொம்ப அவரால் முடியல. ரொம்ப சிகரெட் பிடிப்பார் அவர். சிகரெட் பிடிச்சி மூச்சு விட முடியல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்ததுக்கு அவருக்கு ஒன்றும் முடியாது, அவ்வளோதான் அப்படி சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. சரி, அப்படியும் மனசு கேட்காம என் தம்பி பொண்டாட்டி ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு, ப்ரைவேட் டாக்டரு. அவருக்கு நிறைய ஃபீஸ். அவரை பார்க்கவே அவ்வளோ கூட்டம் வருது. அவருக்கு கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு மருந்து மாத்திரைலாம் கொடுத்தாரு. இவர் கம்மன் இருக்கணும்ல, கம்மன் இல்லை. திருப்பி என்ன பண்ணிட்டார், நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டார். அவ்வளோதான். அவருக்கு என்னன்னாக்கா, மாத்திரை போடுறோம், சரியாயிடுச்சு, இப்போ இனிமேல் சிகரெட் பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் செஞ்சிடுறாரு. இந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு மாத்திரை நம்ம போடுறோம் அப்படின்னா, டாக்டருங்க கொஞ்சம் தான் நம்மளுக்கு சொல்லுவாங்க, சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கும் கொஞ்சம் யோசனை இருக்கணும். மாத்திரை பாதி பர்சன்டேஜ்னாக்கா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுமே பாதி. அது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு வியாதியை முழுமையாக குணப்படுத்தும். ஆனால் நம்ம ஜனம் கேட்க மாட்டாங்க. பரவாயில்ல, சாப்பிட்லாம், சாப்பிட்டுட்டு மாத்திரை போடலாம், சாப்பிட்டுட்டு இப்போ ஆகாததை சாப்பிட்டு மாத்திரை போட்டால் அந்த வியாதி குணம் ஆகுமா, இல்லை அப்படியே இருக்குமா? யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் யாருன்னா இருந்தாங்கன்னா சொல்லுங்கள். இல்லை நீங்களே கூட இருக்கலாம். பார்க்குறவங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த மாதிரி இருக்காங்களான்ட்டு. முக்கால்வாசி நான் நினைக்கிறது என்னென்னாக்கா, பாதி மாத்திரை, மீதி நம்ம சாப்பிட்ற உணவு கட்டுப்பாடு. அது யாருக்குமே கிடையாது. எங்கள் வீட்டில் முக்கால்வாசி யாருமே சொல்கிற பேச்சே கேட்க மாட்டாங்க. நான் சொல்லுவேன், சாப்பிடாதீங்க, வேண்டாம், சாப்பிட்டிங்கன்னா திருப்பியும் மாத்திரை போட்டு வேஸ்ட்டு தான், அதனால் கண்ட்ரோலில் இருங்க. பரவாயில்ல, எப்போ சாப்பிட போகிறோம், அவ்வளோதான், சாப்பிட்டு மாத்திரை போடுவோம், சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுக்கலாம். இப்படி தான் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. இந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. சாப்பாடு அதுவும் பாதி மருத்துவம் தான். அதையும் கொஞ்சம் எடுத்துக்கணும். டாக்டர் சொல்கிற மாத்திரையும் கொஞ்சம் எடுத்துக்கணும். ரெண்டுமே சேர்ந்தால் தான் ஒரு நோயை முழுமையாக குணப்படுத்தும். அதை கேட்கவே மாட்டாங்க. நீங்களாம் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.